குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். திருமணமான ஆண்களுக்கு இருக்க பெரிய போராட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுறதா. ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணால் அம்மாவுக்கு வச்சுப்பாங்க, அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணால் ஒய்ஃபுக்கு வச்சுப்பாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். நீங்கள் ஒய்ஃப்ட்டு போய் கேட்டிங்கன்னா, எனக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும், எனக்கு அப்புறம் தான் உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஒய்ஃப் கிட்ட போய் நம்ம பையன் நாளைக்கு பெருசாகி கல்யாணம் ஆச்சுன்னா அவன் அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணணுமா ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணணுமா கேட்டால் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் எனக்கு தெரியல. பட் ஒரு விஷயம் என்னன்னா, என்ன கேட்டால் அம்மாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நம்ம அம்மா இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இல்லை. நம்ம உயிர் கொடுத்ததே நம்ம அம்மா தான். நம்ம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடிலேருந்தே நம்ம லவ் பண்ணுறது நம்ம அம்மா அப்பா தான். அதுக்காக ஒய்ஃப் முக்கியம் இல்லை, அவங்கள ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நம்ம லைஃப் லாங் நம்ம கூட இருக்க போகிறது நம்ம ஒய்ஃபு. பட் நம்ம அம்மா அப்பா நம்ம கூட எவ்வளோ காலம் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அப்பா அம்மா நம்ம கூட இருக்க வரைக்கும் அவங்க சந்தோஷமாக பார்த்துப்போம். அது நம்ம கடமை. அதுக்காக ஒய்ஃப் தேவையில்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒய்ஃப் முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா ஏதாவது தப்பே பண்ணாலுமே நம்ம விட்டு கொடுத்துடணும். அதே அப்பா அம்மாவை யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நம்ம விட்டே கொடுக்கக்கூடாது. ஸோ அப்பா அம்மா நல்லா பார்த்துப்போம், சந்தோஷமாக இருப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.